ஐயோ மேலே ஸ்டெப்பில் ஒரு கால் வச்சுட்டேன். அப்புறம் தான் ஐயோ நம்ம லெமன் கிராஸ் எதில் வைக்கணும் மட்டும் யோசி. கட் பண்ணிடு. ஹாய், இன்றைக்கி நிறைய செடிகளை பாட்டிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது பன்னீர் செடி. ஆல்ரெடி 2 தடவை பன்னீர் செடி வாங்கி அது சரியாக வளரலை, பட்டு போயிடுச்சு. இது 3வது டைமாக வாங்கி நட்டு வைக்கிறேன். லெமன் கிராஸும் 2 தடவை வாங்கி பட்டு போச்சு. இது 3வது தடவை. இது ஆவாரஞ்செடி. கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம்பூ குத்துச்செடியாக நிறைய பூக்களோடு இருக்கும். ரொம்ப நாளாகவே அதை வாங்கி வீட்டில் வளர்த்தணுன்னு ஆசை. அதனால் அதையும் வாங்கி நட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிக்கணும். புரியுது நான் சொல்கிறது? அது அது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. அது வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வரட்டும். இல்லை இது பெருசாக. இது காந்தாரி மிளகாயோட குட்டி கன்று. பெரிய செடியில் நிறைய காய்கள் கொடுத்துட்ருக்கு. ஆனாலும் சின்னதாக புதுசாக கன்று நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 கன்று நட்டு வச்சுட்டேன். மிளகு தக்காளி கீரை மேலே ஆசைப்பட்டு விதைகளெல்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே முளைக்கலை. ஏதோ தப்பி இருந்து ஒரே ஒரு செடி முளைச்சிருந்தது. சரி, அதுலேருந்து நிறைய செடிகளை உருவாக்கலான்னு சொல்லிட்டு சீடு எடுத்து போட்டு விட்டேன். ஆனால் பாருங்கள், போட்ட இடத்துல எந்த செடியுமே முளைக்கலை. சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு பக்கெட்டுகளில் வெவ்வேறு இடங்களில் சுக்கிட்டிக்கீரை முளைச்சிருந்தது. எங்கும் சுக்கிட்டிக்கீரை, எதிலும் சுக்கிட்டிக்கீரை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சுக்கிட்டிக்கீரை கண்ணாக இருக்குது. இது பேல் எல்லோ கலரில் வர்ற ஹனி ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் பாட்டிங் பண்ணியாச்சு. செங்கத்தாழையில் மறுபடி குட்டி குட்டியாக கன்று விட்டுருந்தது. குட்டி கண்ணாக இருந்தாலும் அந்த வேர் நல்லா ஆழமாக பிடிச்சிருந்தது. அதிலிருந்து ஒரு 4 கன்றுகளை எடுத்து வேறொரு பெரிய பாட்டில் பாட்டிங் பண்ணிட்டேன். இதில் மட்டும் வச்சுல பெருசாக வரை இது இருக்கட்டும். புரியுது அவங்க சொல்கிறது? புரியுது. அந்த இது பெருசாக வரை இது இருக்கட்டும். அப்புறம் இதை எடுத்து மாற்றி இதை எடுத்து 10 இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். பாட்டில் மீதி இடம் இருந்ததுன்னா அதை சும்மா விட்டு வைக்கிறதில்ல. இந்த குத்து பசலையும் சுக்குட்டிக்கீரையும் ஊனி விட்டுறேன். இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லோஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். பாய்.